என்னடா எங்க பார்த்தாலும் ஊபர், சொமேட்டோ, ஸ்விக்கின்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் சுத்திட்டே இருக்காங்களே! எந்த ஊருடா? ஒரே டிராஃபிக்காவே சபா இருக்குன்னு சொல்லி பார்க்குறீங்களா? நம்ம வந்திருக்க இப்பவே ஊரு கண்ணை தான் கட்டுது. பெங்களூர பத்தி சொல்றதுக்கு முன்னாடி, பெங்களூர உருவாக்குன கெம்பகோடாவ பத்தி சொல்லி ஆகணும். பெங்களூர உருவாக்குனது கெம்பகோடா தான். அதோட நினைவா தான் விமான நிலையம், பேருந்து நிலையத்துக்கு எல்லாத்துக்குமே கெம்பகோடாவோட பேர சூட்டி அந்த ஊர் மக்கள் அவருக்கு கௌரவம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? பெங்களூர்ன்னு எடுத்தீங்கன்னா, இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் நகரம் அப்படின்னே சொல்லலாம். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா மொழி, மதங்கள், சடங்குகள் எல்லாமே பின்பற்றப்படுது. எல்லா மொழியும் அங்க வந்து பார்த்தீங்கன்னா, கேஷுவலா பேசுறாங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜுமே அங்க சகலமா பேசக்கூடிய ஒரு நபர்கள பார்க்கலாம். என்னடா பெங்களூர் வந்துட்டா டிராஃபிக்கே இல்லாம ஸ்மூத்தா போயிட்டுருக்குன்னு சொல்லி பார்க்குறீங்களா? ஞாயிற்றுக்கிழமை காலையில 7 மணி, 8 மணிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் டிராஃபிக் இருக்காது. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில தான் அன்னைக்கு லீவ் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில தான் நம்ம வந்து போய் வெளிய சுத்தி பார்க்கலாமான்னு சொல்லிட்டு வெளிய வந்தோம். பண்றணும், நம்ம பீலா நண்பர் கூட. வரணும் அது முக்கியம் இல்ல. மேல பார்த்தீங்கன்னா, நம்ம எது மெட்ரோ பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே போயிட்டு உத்து இருக்குது. பார்க்கணும். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, சாய்பாபாவோட மருத்துவமனை. ஒரு அரண்மனை மாரி ஸ்டைல்ல கட்டியிருக்காங்க. வெளிய இருந்து பார்க்கறதுக்கு செம தோரணையா இருந்துச்சு. ஒரு பரபரப்பான வாழ்க்கையில மக்கள் எல்லாருமே வேகமா ஓடிட்டுருக்காங்க. "எங்கடா போறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, "எங்கேயோ போயிட்டுருக்கோம். எங்க போறோம்னு தெரியலன்னு" சொல்லிட்டு எல்லாரும் வேகமா போயிட்டுருக்காங்க. எங்க பார்த்தாலும் ஊபர், ஸ்விக்கின்னு சொல்லிட்டு சொமேட்டோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுட் ஆர்டர் பண்றது, கார்ல கூட்டு போறதுன்னு சொல்லிட்டு எங்க பார்த்தாலுமே சுத்திட்டு இருக்காங்க. நம்ம நண்பர் கேட்டாரு, "நம்மளும் ஃபுட் ஆர்டர் பண்ணலாமான்னு?" சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டு அவர கூட்டிட்டு கார்ல கிளம்பிட்டோம். நம்மளுக்கு வர்றத பூரா இவன் வாங்கிக்கிறானே. யாரு பெத்த பிள்ளையோ? "ஹாய் விவேக், எங்க போய் நம்ம சாப்பிடலாம்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்னாரு, நியர்பைல ராமேஸ்வரம் கபேன்னு சொல்லியிருக்குது. அங்க போய் சாப்பிடலாம்னு சொன்னாரு. நம்ம தமிழ்நாட்டு மாரியே அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, விழாக்கள்லாம் சிறப்பா கொண்டாடுறாங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, சப்பர பவனி, தேர் பவனி அந்த மாரி விஷயங்கள்லாம் செம்மையா கொண்டாடுறாங்க. எல்லாருடைய கலாச்சாரமும் நம்ம தென்னகத்தில இருக்க மாரியான கலாச்சாரங்கள் அங்கேயும் பின்பற்றுறாங்க. முளைப்பாரி எடுத்தல் அது மாரி விஷயங்கள்லாம் அங்க பின்பற்றத பார்த்துட்டு இருந்தோம். நம்ம போயிட்டு அப்படியே ராமேஸ்வரம் மெஸ்ல போய் சாப்பிடலான்னு சொல்லிட்டு நானும் நண்பரும் கிளம்பிட்டோம். அப்ப தான் நண்பர் சொன்னாரு, "இது ஏன் வந்து ஃபுட் டெலிவரி பண்ணி சாப்பிட்றாங்கன்னு?" சொல்லி கேட்கும்போது சொன்னாரு, "அங்க டிராஃபிக்டா. டிராஃபிக்ல போயிட்டு அவங்க சாப்பிட்டுட்டு வரதுக்குலாம் ரொம்ப ரிஸ்க்கு. அதனால தான் வந்து ஃபுட் டெலிவரி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. ஏன்னா எல்லாருமே ரோட்ல வந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, கூட்டம் அதிகமாயிரும்ல." அதனால தான் சொன்னாரு. "இது என்னப்பா மாலா?" அப்படின்னு சொல்லி கேட்டேன். மால் இல்ல, ஒயிட் ஃபீல்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா சரக்கும் ஒரே இடத்துல விக்கக்கூடிய இடம். அதாவது சூப்பர் மார்க்கெட் மாரி சரக்கு போய் வாங்கிக்கலாம். எல்லாம் எம்ஆர்பி ரேட்டுக்கே கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு இடத்த காட்டுனாரு. என்னடா நம்ம ஊர்ல மால் மாரியே இருக்குது. ஒரு மால் கட்டி வச்சு அங்க சரக்கு வைக்க ஃபுல்லா விப்பீங்களா? அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். இதான் நான் நண்பரோட அபார்ட்மெண்ட்டோட வியூ. அதாவது பார்த்தீங்கன்னா, முந்தின நாள் நைட் வந்து பார்த்தீங்கன்னா, பெங்களூர் அப்படின்னு சொன்னாலே பாரு, பப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமஸு. அது மட்டும் இல்ல, ரெஸ்டோ பார்ன்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா, அங்க வந்து நம்ம ஃபுட்டு சாப்பிட்டுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஃபேமிலியா வந்து அங்க ரிலாக்ஸா சரக்கும் இருக்கும். அதே விட நேரத்தில சாப்பாடும் சாப்பிட்டுக்கலாம். அந்த மாரி ஆப்ஷன் இருந்துச்சு. எல்லாம் காலைல வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன்ல, ராமேஸ்வரம் கஃபே போறோம்ன்னு சொல்லிட்டு ராமேஸ்வரம் கஃபே போயிட்டோம். ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு என்வைரன்மென்ட்ல செம்மையான ஒரு வெஜ்ஜுக்கான ஒரு ஃபுட் கோர்ட் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அங்கே சாப்பாடுலாம் நெறையா இருந்துச்சு. ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல தான் அங்கே இருந்துச்சு. அதோட ஆம்பியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது செம்மையா இருந்துச்சு. நாங்களும் ஒரு பூரி, பொங்கல், தோசை அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருந்தோம். சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டோம். முந்தின நாள் ஈவினிங் போயிட்டு மதியம் மறுநாள் கிளம்பிட்டோம். எல்லா வீசகரிகளுக்கும் தன்யவாதலு. மீண்டும் சந்திப்போம் மக்களே. இருட்டினிலே நீ நடக்கையிலே உன் நிழலும் உன்னை விட்டு விலகிவிடும். இது உங்கள் VKS FM. கேட்க துடிக்குது மனசுக்கு.